நம்ம யூபி உள்பட எல்லா மாநிலத்திலும் சீக்கிரமாவே எலெக்ஷன் வச்சால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருப்பதாக டெல்லி ஜேர்னலிஸ்ட் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. நெக்ஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி உடைக்கிறது. தேர்தல் நேரத்தில் சமாஜ்வாதி உடைக்கப்படுவது அகிலேஷுக்கு சிம்பத்தியை கிரியேட் செய்யாதா? உடைத்தால் சிம்பத்தி கிரியேட் ஆகும், அதுவா உடைஞ்சா? பகவந்த் சிங் மான் சீக்கிய மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக அவர் நடந்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த வீடியோ எப்படியோ வைரலாகி இப்போ ஆம் ஆத்மிக்கு அது ஒரு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது. தற்போது நிறைய கட்சிகளின் எம்பிக்கள் என்டிஏவை நோக்கி நகர்வதை பார்த்தால் ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் இருப்பது போல் தெரிகிறது. 3/2 பெரும்பான்மையை அடைவதற்காகத்தான் இத்தனை வேலையும் நடந்து கொண்டிருக்கு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இன்றைய டெல்லி டாக்ஸ் என்ன சார்? வணக்கம் நண்பர்களே. இன்றைய டெல்லி டாக்ஸ் மையப்புள்ளி 2 விஷயம். ஒன்று, சீக்கிரமே எலெக்ஷன் வருது. 2வது, ரொம்ப சீக்கிரமா சமாஜ்வாதி கட்சி உடைக்கிறது. இந்த 2 புள்ளியை சுத்தித்தான் இப்போ டெல்லி ஜேர்னலிஸ்ட் மத்தியில நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. யாரு எங்க சந்திச்சால என்னப்பா இந்த மாதிரி சொல்றாங்களே, இப்படித்தான் பேச்சு. இங்க டெல்லியில இருக்கக்கூடிய இங்க இருக்க பிரஸ் கிளப்ல ஒருத்தர் சந்திச்சு ஒரு டீயோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட இது பற்றி தான் டாக்ஸா இருக்கு. இதுல இந்த சீக்கிரமே எலெக்ஷன் வருதுன்னா எந்த எலெக்ஷன் சொல்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், கோவா, பஞ்சாப், இந்த 4 மாநிலத்திலும் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. இது ஆக்சுவலா அடுத்த வருஷம் தான் நடக்கணும். ஆனால் இப்ப என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாசத்துல சென்சஸ் ஆரம்பமாக போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்க இருக்கிறது. இப்போ அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சுன்னா கிட்டத்தட்ட வருஷம் முழுக்க அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய மேசிவ் எக்ஸசைஸ். அப்படிங்கிறப்போ பிப்ரவரியில் அதை ஆரம்பிச்சுட்டு அது நடந்துட்டு இருக்குமே, இடையில எலெக்ஷன் வச்சா இந்த சென்சஸ் டிஸ்ரப்ட் ஆகும், எலெக்ஷன் ப்ராசஸ்லயும் சரியா கவனிக்க முடியாது, ஒரே குழப்படியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த சென்சஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனை வைக்கிறது அப்படின்னா இந்த சென்சஸ்ல புதிய தகவல்கள் வரும். மக்கள் தொகை எண்ணிக்கையே கூட வேறு விதமாக இருக்கும், இப்ப இருக்கிறதுல நிச்சயமா கூடத்தான் இருக்கும். இப்படி பல புதிய தகவல்கள் கிடைக்கும். அப்போ இந்த புதிய தகவல்களை வச்சு புதிய டிமாண்ட்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆஃப்டர் சென்சஸ் நீங்க எலெக்ஷன் வைக்கிறதுங்கிறது ஒரு தலைவலியான ஒரு ப்ராசஸ். ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் ரைஸ் ஆகும். அதை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் கோரிக்கை விடுப்பாங்க. அதுவும் குறிப்பா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவை நிறைய விஷயங்களை கிளப்புவாங்க, நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்குவாங்க, நிறைய கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த சென்சஸ் படி இந்த வகுப்பினர் இவ்வளவு இருக்கிறார்கள், ஆனால் அதனுடைய பிரதிநிதித்துவம் இவ்வளவுதான் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டில் அந்த வகுப்பினருக்கு கூடுதலாக தருவீர்களா மாட்டீர்களா, வர இருக்கும் தேர்தலுக்கு முன்பாகவே அதற்கான வாக்குறுதியை வழங்குவீர்களா இல்லையா, இப்படியெல்லாம் கேள்வி வைப்பாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதுல மாட்டிக்காம சிக்கல் இல்லாம அப்படி ஈஸியா தப்பிச்சுட்டு போகணும் அப்படின்னா இந்த சென்சஸ் தொடங்குறதுக்கு முன்னாலே எலெக்ஷனை முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலயும் உத்தரப்பிரதேஷ் வேற மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கிற கணக்கின்படி 21 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம். அதுல சென்சஸ்ல முடிஞ்சா அதோட மக்கள் தொகை எப்படி இருக்கும், அதுக்கேற்றபடி சமாஜ்வாதி பார்ட்டி வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும், இதெல்லாம் வேற பிரச்சனை இருக்கு. என்னைக்குமே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் தலைவலி. எதிர்கட்சிகளை பொறுத்த அளவுல கோரிக்கைகளை முன்வைக்கிறதோட அவங்க வேலை முடிஞ்சிடும். இல்லாட்டி அதை சார்ந்து போராட்டம் நடத்துவாங்க. ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் எப்போதும் ஆளுங்கட்சிக்கு தான். இல்ல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, யூபியில ஆளுங்கட்சி பிஜேபி, மத்தியிலேயே ஆளுங்கட்சி பிஜேபியா இருக்கு. அப்போ டபுள் ஹெட்டேக் வரும், இரட்டை தலைவலி. அதனால நம்ம யூபி உள்பட எல்லா மாநிலத்திலும் சீக்கிரமாவே எலெக்ஷன் வச்சால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருப்பதாக டெல்லி ஜேர்னலிஸ்ட் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. இது இப்போ இந்த டெல்லி ஜேர்னலிஸ்ட் பேசுறபடியே சீக்கிரமா எலெக்ஷன் நடந்துருமா இல்லையாதான் நமக்கு தெரியாது. அதில் அஃபிஷியல்ஸ் மட்டத்திலையும் சரி, அதே போல அரசு மட்டத்திலையும் நிறைய யோசிப்பாங்க. இன்னொன்று, அவ்வளவு சீக்கிரம் வச்சுட்டா அதுக்கேற்றபடி பிஜேபி ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கா, அதையும் பார்க்கணும்.
இப்ப கொஞ்சம் தள்ளி வச்சால் எதிர்க்கட்சிகள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். சீக்கிரம் வச்சுட்டால் இப்போ யூபியை பொறுத்த சமாஜ்வாதி பார்ட்டி தயாராகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால சீக்கிரம் வச்சிடலாம். இந்த குறுகிய காலத்துல வச்சுட்டு அதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ள, அதாவது இப்ப பிப்ரவரிக்குள்ளேயே எலெக்ஷனை முடிக்கணும், அதுக்குள்ள மக்கள் நல திட்டங்கள் நிறைய அதை பம்ப் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு விரைவில் வரக்கூடிய தேர்தலில் பிரமாதமா ஸ்கோர் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்கு. இப்படியும் யோசிக்கலாம். இதுல நிறைய கணக்கு வழக்குகள் இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் சரி, சீக்கிரமா இந்த எலெக்ஷனை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இயருடைய ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டருக்குள்ள இந்த எலெக்ஷனை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை போய்கொண்டு இருக்கிறது. அது உண்மை. ஆனால் இந்த சிந்தனையே செயல் வடிவம் பெறுமா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விருப்பு வெறுப்பு, அப்புறம் மத்திய அரசு என்ன நினைக்கிறது, மாநில அரசுடைய கோரிக்கை என்ன, மற்ற அரசியல் கட்சிகள் என்ன கருத்து சொல்கின்றன, இது எல்லாம் சார்ந்த ஒரு விஷயம். என்றாலும் சீக்கிரம் எலெக்ஷன் வர்றதுக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு தான் தெரிகிறது. பட் அப்படி சீக்கிரம் எலெக்ஷன் வந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், இதெல்லாம் ஒரு கணக்கு. சீக்கிரம் எலெக்ஷன் வந்தால் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது பிஜேபி தான். அப்படிங்கிறப்போ பிஜேபிக்கு சீக்கிரம் எலெக்ஷன் வருதுங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கேற்றபடி அடுத்த லாஸ்ட் ஒரு 6 months 7 months மக்கள் நல திட்டங்களை அள்ளி இறைக்கலாம். அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வேட்டை நடத்தலாம். ஸோ அதோட கம்பீட்டே பண்ண முடியாத அளவுக்கு எதிர்கட்சிகளை நிலைகுலைய செய்யலாம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்தால் பிஜேபிக்கு லாபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல அடிஷனலா ஒரு சிக்கல் ஒன்று ஓடிட்டு என்னன்னா, இருக்கிற மாநிலங்கள்லயே ஒரு பெரிய மாநிலம்னா அது யூபி. யூபியில தான் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போது இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனை ஒட்டி சமாஜ்வாதி பார்ட்டியை நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் ஒன்றை பிஜேபி செய்து கொண்டிருப்பதாக டெல்லி ஜேர்னலிஸ்ட் ரொம்ப அடிக்கடி பேசிக்கிறார். அது என்ன, அந்த டாக்குடைய மையம் என்ன அப்படின்னா, சமாஜ்வாதி பார்ட்டி உடைகிறது. நெக்ஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி லைனுக்கு வந்தாச்சு. சமாஜ்வாதி பார்ட்டியிலிருந்து 21 எம்பிக்கள் வெளியேற போகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு டாக்ஸ். இதுக்கு இடையில ஒரு செய்தியாளர்கிட்ட பேசிட்டு இருந்த உத்தரப்பிரதேசனுடைய மினிஸ்டர் ராஜ்பர், ஓம் பிரகாஷ் ராஜ்பர்னு பேர், அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, விரைவில் மொத்த சமாஜ்வாதி பார்ட்டியை பிஜேபியோட இணைஞ்சிரும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். இத்தனைக்கு அவர் பிஜேபி கிடையாது, அவர் ஒரு சிறிய கட்சியின் தலைவர். அவர் சமாஜ்வாதி பார்ட்டி மொத்தமாக பிஜேபியுடன் இணைய போகிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராம்கோபால் யாதவ் அமித்ஷாவை சந்தித்தார் என்றும், அமித்ஷாவிடம் அவர் ஒரு கடிதம் வழங்கினார் என்றும், அந்த கடிதம் வழங்கிட்டு அவர் வெளியில வர்றப்போ அவரை அமித்ஷாவை பார்த்த பார்வை, அந்த புன்னகை, அதற்கான அர்த்தங்கள் 1000 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். उन्होंने लिखा है कि हम लोगों का जान बचा रहे, हम लोग तैयार हैं, ये नेता हैं, सांसद, इनसे संपर्क कर लीजिए, ये सब लोग आपके साथ आने को तैयार हैं. இதயங்கள் இணையும் போது வார்த்தைகளுக்கு வேலை இல்லை, ஆனால் உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பிரஸ் மீட்ட கவிதை போல பேசி இருக்கிறார் இந்த ஓம் பிரகாஷ் ராஜ்பர். देखिए, राम गोपाल जी सूची बनाए और केंद्रीय गृह मंत्री माननीय अमित शाह जी को चिट्ठी दिए और देखा दोनों लोगों को मुस्कुराहट है. जहां दो दिलों की मुलाकात हो, जुबां चुप रहेगी मगर बात होगी, है ना. சோ அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார், மொத்த சமாஜ்வாதி பார்ட்டியை பிஜேபி இணைய போகிறது அப்படி. ஏற்கனவே ஒரு வதந்தி பெரிய அளவுல போய் கொண்டு இருக்கிறது. என்னன்னா, சமாஜ்வாதி பார்ட்டி 21 எம்பிக்கள் தனி அணியாக செயல்பட போகிறார்கள். அவர்கள் என்டிஏவை ஆதரிக்க போகிறார்கள். எப்படி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எம்பிஸ் வெளியில அவங்க இதே வெஸ்ட் பெங்கால ரிஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய வேறு ஒரு கட்சியின் பெயர்ல இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எப்படி என்டிஏவுக்குள்ள வந்துட்டாங்களோ, அதே போல சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஒரு குறிப்பிட்ட அணி, 21 எம்பிக்கள் கொண்ட அணி அப்படியே வெளியில என்டிஏவுக்குள் வரப்போகிறது, பிஜேபியை ஆதரிக்க போகிறது அப்படின்னு கடந்த ஒரு வாரமாவே டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுல பெரிய ஹைலைட், இந்த ஓம் பிரகாஷ் ராஜ்பர் செய்தியாளர்கிட்ட பேசினது. அவர் சமாஜ்வாதி பார்ட்டியே பிஜேபியில இணைய போகிறதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஆனால் இப்போ அதற்கு பதில் சொல்லி அகிலேஷ் யாதவ் பேசி இருக்கிறார். ஓம் பிரகாஷ் ராஜ்பருடைய டாக்ஸ்ல யாருங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கா? அவர் போறப்ப என்னத்தையும் அப்படித்தான் பேசிட்டே போவாரு. இதுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்ல. दाना और गाना कब तक चलेगा ये अफसाना? दाना और गाना कब तक चलेगा ऐसा अफसाना? नहीं समझ पाए? कोई बात नहीं,
மற்றபடி அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. சமாஜ்வாதி பார்ட்டி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார். என்றாலும் ஒரு விஷயம் தெளிவாகி கொண்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா, எப்படி திரிணாமுல் காங்கிரஸ்ல அவரை அபிஷேக் பானர்ஜி மேல ஒரு கடும் கோபம் ஏற்பட்டு இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சியும் சரி பார்லிமெண்டரி பார்ட்டியும் சரி ரெண்டுமே உடைந்து இருக்கிறதோ, அதே போல அகிலேஷ் யாதவ் மேல பல பேருக்கு அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தியாளர்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று யூகிக்கப்படுகிறது. அதனால ரொம்ப விரைவில் சமாஜ்வாதி பார்ட்டி நிலை குலையும் என்று தெரிகிறது. ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2026 அதுலயும் இந்த நடந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு பிறகு எல்லாமே கலகலத்து கொண்டு வருகிறது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2ஆனது. விஜய் ஆதரிச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சி தலைமையின் கட்டளையை மீறி வாக்களித்தார்கள். அதுக்கப்புறம் திரும்ப கட்சிக்கே திரும்புறோம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. இது ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎம்கேயோட ஒட்டி கொண்டு இருந்த முக்கியமான கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெளியில வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதே போல நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ரொம்ப உடைபட்டு இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு அணி என்டிஏவில் இருக்கிறது, மம்தா தலைமையிலான அணி இண்டி கூட்டணியில் இருக்கிறது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸோட நீங்க மகாராஷ்டிரால இருக்கிற உத்தவ் தாக்கரேயுடைய கட்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து ஏராளமான எம்பிக்கள் வெளியே வந்தாச்சு. மொத்தம் அவங்களுக்கு 9 எம்பிக்கள், 6 எம்பிக்கள் தனி அணியா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ அவர்கள் சஞ்சய் ரவுத் துரோகிகள் அது இது என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அதெல்லாம் சொல்லி அவர் திட்டி இருக்கிறார். हमारे पार्टी के जो गद्दार बेईमान है उनके लिए भाषा का इस्तेमाल किया है. उनके लिए जिस भाषा का इस्तेमाल करना चाहिए वही होना चाहिए. मैं आपको बता रहा हूँ. இதற்கு முன்னதாக உத்தவ் தாக்கரே ஒரு கூட்டம் நடத்தினார். அதுல வரவேண்டிய எம்பிக்கள்ல பாதிக்கு மேல வரவே இல்லை. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னு. சோ கிட்டத்தட்ட இப்ப உத்தவ் தாக்கரே கட்சி கதை கந்தலாகி கொண்டு இருக்கிறது. அவங்க அத்தனை பேரும் இப்ப உத்தவ் தாக்கரே கட்சியில இருந்து பிரியக்கூடிய அத்தனை பேரும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளவு ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. மாநில கட்சிகள் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதாகவும் சிதறுவதுமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதனுடைய ஒரு பகுதியாக யூபியிலேயே இது போன்ற விஷயங்கள் அரங்கேறும் போல தெரிகிறது. ஒன்னே ஒண்ணு, இது எல்லாமே ரூமரா இருக்கலாம், ஜேர்னலிஸ்டுகள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். இதே ஜேர்னலிஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால இத பத்தி பேசினது கிடையாது. இன்னைக்கே திடீர்னு பேசும். எந்த ஒரு ரூமருமேங்க அதுக்கு ஏதோ ஒரு மூல காரணம் இல்லாமல் அந்த ரூமர் உருவாறதே கிடையாது. அது தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்காக ரூமரை உண்மையை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரூமருக்கும் காரணம் உண்டுன்னு தான் நான் சொல்றேன். நெருப்பு இல்லாமல் புகையாது. சோ ஏதோ ஒன்று சமாஜ்வாதி கட்சியில் நடக்க போகிறது, வெகு சீக்கிரமாக நடக்க போகிறது. அது சமாஜ்வாதி கட்சியை பலவீனப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அது பலவீனப்பட்டு விட்டது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனேயே அநேகமா விரைவிலேயே தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம். இன்னைக்கு யூபியில பிஜேபிக்கான மெயின் சேலஞ்ச் சமாஜ்வாதி பார்ட்டி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. சமாஜ்வாதி கட்சி 2ஆச்சுன்னா பிஜேபி ரொம்ப சிம்பிளா போற போக்குல அடிச்சு தூக்கிட்டு வருவாங்க. 2/3 மெஜாரிட்டி கூட வரலாம். எப்படி இப்போ வெஸ்ட் பெங்கால்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அள்ளியதோ அது போலவே மிக பெரிய அளவுல தொகுதிகளை அள்ளுவதற்கான வாய்ப்பு யூபியில பிஜேபிக்கு உண்டு. அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டியது சமாஜ்வாதி கட்சியை பலவீனப்படுத்துவது. சோ அந்த திசையை நோக்கி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது டெல்லி டாக்ஸ் நமக்கு தரக்கூடிய தகவல். சரி, இவ்வளவு நேரம் நம்ம யூபியில சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி பார்த்தோம். அதே போல பஞ்சாப்ல எலெக்ஷன் வரப்போது. பஞ்சாப்ல ஆல்ரெடி ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி எம்பிக்கள்ல, அதாவது ராஜ்யசபா எம்பிக்கள்ல 7 பேர் என்டிஏவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். ஐயோ அப்பான்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அலறி கொண்டிருக்கிறார். இதுக்கு மத்தியில இப்போ ஃபியூ டேஸ்க்கு முன்னால ஒரு பரபரப்பான சிக்கலான ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல்வர் பகவந்த் சிங் மான் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பெரிய தண்ணி வண்டின்னு பேர் எடுத்தவர். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்திருக்கிறார் அப்படின்னா, ஓவராக தண்ணி போட்டுட்டு சீக்கிய மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக அவர் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்.
இந்த வீடியோ எப்படியோ வைரல் ஆகி இப்போ ஆம் ஆத்மிக்கு அது ஒரு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கிறது. பட் அதே நேரத்தில் மான் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வீடியோவே இல்லை, இதை ஏதோ வேணும்னே பிளான் பண்ணி இது ஒரு டாக்டர் வீடியோ, இந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பஞ்சாப் அரசு இது பற்றி ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. பஞ்சாபுக்கு வெளியே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 2 ஆய்வகங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பட் எப்படி இருந்தாலும் ஆம் ஆத்மிக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜை இந்த வீடியோ உருவாக்கி இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸோட இந்த முறை பஞ்சாப் தேர்தலை எப்படி ஆம் ஆத்மி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால இப்ப பஞ்சாப்லயும் சிக்கல், பஞ்சாப்ல ஆம் ஆத்மியில சிக்கல், உள்ளும் புறமும் வச்சு சாத்துறாங்க. ஆனா இதுல இன்னொரு கிரிட்டிக்கலான ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த விதமாக ஆம் ஆத்மி வீழ்ச்சி அடைவது அப்படிங்கிறது கடைசியில் பிஜேபிக்கு பலன் கொடுக்காம காங்கிரசுக்கு பலன் கொடுத்து விட்டா. ஏன்னா அங்க நம்பர் 2 காங்கிரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அகாலிதள், அதுக்கப்புறம் தான் பிஜேபியே வருகிறது. ஆனால் பிஜேபி தான் இத்தனை வேலையும் பார்த்திருக்கு, அதனுடைய பலனை காங்கிரஸ் கொத்தி கொண்டு போய்விடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பிஜேபி ரொம்ப விவரமான ஒரு கட்சி. ஒரு காரியம் செஞ்சால் அதனுடைய பலன் தனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யும். அடுத்தவங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கா அது உழைச்சிட்டு இருக்காது. அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு செக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ அது போக போகத்தான் தெரியும். சோ மொத்தத்துல கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க மாநில கட்சிகள்ல ஒரு பெரும் இடப்பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. உடைவதும் பிரிவதும் எங்கெங்கோ சேர்வதுமான ஒரு காட்சி அரங்கேறி கொண்டே இருக்கிறது. மாநில கட்சிகள் சுருங்கி கொண்டே வருகின்றன. அதே நேரத்தில் தேசிய கட்சிகள் தன்னுடைய பரவலை அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இந்த போக்க நாம் இப்ப பார்க்கிறோம். தேர்தல் நேரத்தில் சமாஜ்வாதி உடைக்கப்படுவது அகிலேஷுக்கு சிம்பத்தியை கிரியேட் செய்யாதா? உடைத்தால் சிம்பத்தி கிரியேட் ஆகும். அதுவா உடைஞ்சா அது சிம்பத்தி ஏற்படுத்துமா? இப்ப ஏடிஎம்கேல இருந்து உடையுது, பல பேர் போறாங்க வராங்க, என்னெல்லாமோ நடக்குது. இப்ப அதிமுக மேல ஒரு பெரிய அனுதாபம் சிம்பத்தி எத்தனை பேருக்கு இருக்கு? அது போல நடந்ததுன்னா தானாகவே தன்னெழுச்சியாக நடப்பது போல ஒரு தோற்றம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டால் அப்ப என்ன செய்வீங்க? இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்குங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இந்த உடைஞ்சிருக்கு, எல்லாம் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் மேல யாருக்கு என்ன அனுதாபம் ஏற்பட்டிருக்கு, என்ன சிம்பத்தி உருவாயிருக்கு? ஒண்ணும் கிடையாதே. சோ இப்படி புரிஞ்சுக்கலாம், சமாஜ்வாதி கட்சி உடைக்கப்படாது, தானே உடை, அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும், அவ்வளவுதான். தற்போது நிறைய கட்சிகளின் எம்பிக்கள் என்டிஏவை நோக்கி நகர்வதை பார்த்தால் ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் இருப்பது போல் தெரிகிறது. கரெக்டான கொஸ்டின். நிறைய மாஸ்டர் பிளான் இருக்கு. என்ன அப்படின்னா, மோடியினுடைய ரொம்ப கனவாக இருக்கக்கூடிய முக்கிய மசோதாக்களை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். குறிப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு, மகளிர் இடஒதுக்கீடு, இதெல்லாம் கொண்டு வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு பாக்குறாரு. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பில் அப்படிங்கறதுனால 2/3 மெஜாரிட்டி தேவை. இப்ப லோக்சபால 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா 363 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. அதே போல ராஜ்யசபால 2/3 வேணும்னா 163 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. ஸோ இப்ப எம்பிக்கள் அவங்களாவே சப்போர்ட் பண்றேன்னு கூட வர்றது அந்த 2/3 டார்கெட்டா வச்சுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த மசோதாக்களோட யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடர்பான மசோதாவையும் நீங்க சேர்த்துக்கணும். இந்த மசோதாக்களை எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான், அப்படி நிறைவேற்றுவதற்கு தேவையான 2/3 பெரும்பான்மையை அடைவதற்காகத்தான் இத்தனை வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மாஸ்டர் பிளான். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.